ஓயமா சாலை காரப்பாக்கத்தில் நடு ரோட்டில் மனைவியை கத்தியால் தாக்கி கொலை செய்ய முயற்சித்த கணவர் கைது. பாதிக்கப்பட்ட மனைவி ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதி. சென்னை செம்மஞ்சேரி சுனாமி குடியிருப்பில் 27 வயதான தேவி, 31 வயதான சதீஷ் என்ற தம்பதியினர் வசித்து வருகின்றனர். இவர்களுக்கு 2 குழந்தைகள் உள்ளது. கணவர் சுரேஷ் ஓட்டுநராகவும் மனைவி தேவி செவிலியராகவும் பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில் தேவியின் நடத்தையை அவரது கணவர் சதீஷ் சந்தேகப்படுவதால் இருவருக்கும் இடையே பிரச்சினை வழக்கமாக இருந்துள்ளது. எனவே தேவி அவரது அக்கா வீட்டில் சில நாட்கள் தங்கியுள்ளார். இந்த நிலையில் தேவி காரப்பாக்கத்தில் உள்ள ஒருவர் வீட்டில் ஹோம் நர்ஸாக பணிபுரிந்து வந்தார். நேற்று முன்தினம் பணி முடித்துவிட்டு 5 மணி அளவில் வீட்டிற்கு செல்லும் வழியில் அவரது கணவர் சுரேஷ் வந்துள்ளார். அப்போது மீண்டும் இருவருக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. இந்த பிரச்சனையில் கணவர் சதீஷ் மனைவியை கொலை செய்வதற்காக கத்தியால் தாக்கியுள்ளார். பின்னர் அங்கிருந்து சதீஷ் தப்பி ஓடிவிட்டார். பின்னர் அக்கம் பக்கத்தினர் தேவியை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சேர்த்தனர். அங்கு தீவிர சிகிச்சை பிரிவில் தேவி சிகிச்சை பெற்று வருகின்றார். தகவல் அறிந்து வந்த கண்ணகி நகர் போலீசார் கத்தியால் தாக்கி தப்பி ஓடிய 31 வயதான சதீஷை கைது செய்து அவர் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். இதுபோன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.